வணக்கம் வியூவர்ஸ். இது பிரபாகரன் 6784 யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கும் 2024க்கான ஆனுவல் பிளானை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சியினுடைய வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணாக்கா எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 2024க்கான ஆனுவல் பிளானை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆனுவல் பிளான்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்களா. அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஆனுவல் பிளானுடைய ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா 2012லேருந்து 2024 வரலையும் ஆனுவல் பிளானுடைய இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 2024க்கான ஆனுவல் பிளானை பற்றி பார்க்க போகலாம். அப்போ இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண உடனே பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் தான் எந்தெந்த எக்ஸாமு எப்பப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பப்போ வரும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுத்துட்டு அதோடைய ஆன்லைன் பிளானுடைய ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2024 டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வழியாக எந்தெந்த போஸ்ட்டு, நேம் ஆஃப் த போஸ்ட்டு, எக்ஸாமினேஷனுடைய டீட்டெயிலும், அடுத்து அதுக்கான வேக்கன்சியும், இந்த எக்ஸாமுக்குனுடைய போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிடப்படும், அது எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற 4 காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 கம்பைன்ட் சிவில் சர்வீஸினுடைய எக்ஸாமினேஷனுடைய குரூப் 4 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் பி அனௌன்ஸ்டு அட் த டைம் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக இதுக்குனுடைய வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றது சொல்லப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் வரும் அப்படின்றதும், இதுக்கான எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்ட் விமன் ஒன்லி அப்படின்ற ஒரு சோசியல் வெல்ஃபேருடைய டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சினாக்கா 2. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து மே மாதம் இருக்குன்றதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அசம்பிள் செக்ரட்டரியில் இருக்கிற வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 6. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும். இதுக்கான எக்ஸாம் வந்து மே மாதம் இருக்கும் அப்படின்றதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கைடு அண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 1264 வேக்கன்சியும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதமும், இதனுடைய எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் 2024 இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 65. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2024 இதனுடைய எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சூப்பரண்ட் சர்வீஸினுடைய எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 467 வேக்கன்சியும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதமும் வரும். இதனுடைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதமும் வெளியிடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ற ஒரு இது போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 27. அதனுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதமும், இதனுடைய எக்ஸாம் வந்து ஜூலை மாதமும் இருக்குன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதனுடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 118. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் வெளியிடப்படும். இதுக்கான எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன்டு ஜியாலஜி சூப்பரண்ட் சர்வீஸினுடைய எக்ஸாம் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 5. இதுக்கான வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதமும், இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2னுடைய எக்ஸாம் இருக்குது. இந்த குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா குரூப் 2A சர்வீஸ்ன்றதுல வந்து இதனுடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 1294 வேக்கன்சி. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 2024 இதனுடைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதமும் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சயின்ஸ் சர்வீஸினுடைய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேக்கன்சி மட்டும் 96. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் இருக்கும். இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பைன்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சூப்பரண்ட் சர்வீஸினுடைய இதுக்கான வந்து வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 23. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதமும், இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேயும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 12. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் இருக்கும். என்னோடய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா
அக்டோபரில் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் சர்வீஸினுடைய எக்ஸாமுக்கு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1. இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலையும், இதுக்கு அதனுடைய எக்ஸாம் வந்து அக்டோபர் மாதத்துலேயும் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ராலஜி ஆஃபீஸர் அண்ட் அக்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 14. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம், இதனுடைய எக்ஸாம் வந்து அக்டோபர் 2024 இருக்குன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிவில் ஜட்ஜ் இன் தமிழ்நாடு ஸ்டேட், அதனுடைய வேக்கன்சி வந்து வில் பி அனௌன்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதமும், இதனுடைய எக்ஸாம் வந்து நவம்பர் 2024 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு வேக்கன்சியும் சீக்கிரமாக சொல்லப்படும் அப்படின்றதும், அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் 2024லையும், அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 24லையும் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு வேக்கன்சி சொல்லப்படும் அப்படின்றதும், அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 ஆகஸ்ட் 2024லையும், எக்ஸாம் வந்து நவம்பர் மாதமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 47. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் 2024, இதனுடைய எக்ஸாம் வந்து ஜனவரி 2025 இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் வைக்கிங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.